ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ஆனுவல் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக மால் ஆஃப் ஏஷியா மூவாக போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன இடம்னா பிடெக்ஸ்னு ஒரு இடம். இங்கே இருந்தால் இதான் பஸ் ஸ்டாப்பு. இது இனாசால் ஒரு கடை. இதை அப்படியே நம்ம வீடியோ எடுக்கலாம் இன்னொரு விலாகில். கண்டிப்பாக பொறுமையாக வந்துட்டு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேட் 8க்கு வந்தோம்னு வச்சுக்கோங்க. டைரெக்டாக பஸ் ஏறுறதுக்காக பஸ்ஸில் லைனில் நின்றுட்டு மால் ஆஃப் ஏஷியாவில் வந்து இறங்கியாச்சு. இறங்குனதுக்கப்புறம் சரி ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, வேலையை முடிச்சு டக்குன்னு போகணுன்றதுக்காக வந்து இறங்கி டக்குன்னு அந்த பிளேஸ்க்கு போக ஆரம்பிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழியில் அந்த அம்மா வேற செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்க பாருங்க வருவாங்க பாருங்க, ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அவங்க பாட்டி போட்டுட்டு இருந்தாங்க. நான் அப்படியே வீடியோ எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மால் ஆஃப் ஏஷியா இதில் நீங்கள் இந்த இது ஸ்டெப்ஸில் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் மேலே ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்க. மேலே ஏறினோடனே ஒரு மால் வரும். இந்த மால் தான். சைனீஸ் டெக்கரேஷன் எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். எனக்கு தெரில என்னடா இது. ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், சைனீஸ் நியூ இயருக்கு இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்கடா. நான் சொன்னானா சரி சரி அப்படின்னு நானும் விட்டுட்டேன். அப்படியே நீங்கள் இதில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக எனக்குலாம் இந்த இது டீட்டெயில்ஸே தெரில, அதனால தான் உங்கள்கிட்ட நான் பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் லெஃப்ட்டில் வந்தோடனே இந்த இது வரும். இதில் நீங்கள் லெஃப்ட் எடுக்கணும். நீங்கள் இதில் இந்த பிளேடா இந்த கடையிலேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இமிக்ரேஷன் போட்டிருப்பாங்க. அந்த இமிக்ரேஷன் 2024 அப்படின்னு ஆனுவல் ரிப்போர்ட் போட்டிருக்காங்களா. நீங்கள் அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் சைடில் இந்த இது இருக்கும். நீங்கள் அப்படியே நீங்கள் ஆனுவல் ரிப்போர்ட் முடிச்சுட்டு வந்துடலாம். டைம் டேக்கிங் ப்ராசஸ் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. நீங்கள் வந்துட்டீங்கன்னா அவங்க டக்கு டக்குன்னு லைனில் நிற்க வச்சு நான் உட்காந்துட்டோம். லைனில் நிற்க வச்சு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்படியே வெளியே வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு, என்னதான் நம்ம வெயிலாக இருந்தாலும் இந்த தண்ணியை பக்கத்தில் பார்க்குறது ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எடுத்துட்டு அப்படியே நானும் கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு, என்னால் இருக்க முடியல, செம்ம டயர்டு. அப்படியே கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.